பாகிஸ்தான் திடீர்னு இந்தியா மேல பாசம் காட்டுறாங்க. தீவிரவாதிகளை ஒப்படைக்க ரெடின்னு பிலாவல் பூட்டோ சொன்னது உண்மையா? இது என்ன புது ட்விஸ்ட்? பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர்னு நம்ம ராணுவம் பதிலடி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் நம்ம படைய சமாளிக்க முடியாம பின்வாங்கிச்சு. இதனால போர் நிறுத்தமும் வந்துச்சு. இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? பாகிஸ்தானோட தீவிரவாத ஆதரவு பத்தி உலக நாடுகளுக்கு விளக்க நம்ம மத்திய அரசு 7 குழுக்களை அமைச்சிச்சு. அவங்களும் 33 நாடுகளுக்கு போய் தெளிவான ஆதாரத்தோட எடுத்துச் சொன்னாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் மத்தியில பெரிய நெருக்கடி வந்துச்சு. இப்போ பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி என்ன சொல்றார் தெரியுமா? இந்தியாவால் தேடப்படும் தீவிரவாதிகளை ஒப்படைக்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு. லஷ்கரே தொய்பா தலைவர் ஹபீஸ் சையத், ஜெய்ஷி முகமது தலைவர் மசூர் அசார் இவங்களையெல்லாம் ஒப்படைக்க வாய்ப்பிருக்கான்னு கேட்டதுக்கு, ஹபீஸ் சையத் பாகிஸ்தான் சிறையில தான் இருக்கார், மசூர் அசார் ஆப்கானிஸ்தான்ல இருக்கலாம் அன்னு சொல்லியிருக்கார். நீதிமன்றத்தில் ஆதாரங்களை கொடுத்தா அவங்க எல்லாரையும் ஒப்படைக்க தயாரா இருக்கும்னு சொல்லியிருக்கார். ஆனா ஒன்னு கவனிச்சீங்களா? பதவியில இருந்தப்ப பூட்டோ இப்படி பேசினதே இல்லை. இப்ப பதவியில இல்லாதப்ப ஞானோதயம் வந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்கார். சர்வதேச அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய எம்பிக்களோட வெளிநாட்டு பயணமும் ஆபரேஷன் சிந்துர் பத்தின விளக்கமும் உலக நாடுகள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் பாகிஸ்தான் இப்படி திடீர்னு யூ-டர்ன் எடுத்திருக்கு. இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. உங்க கருத்து என்ன? இந்த திடீர் மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.